நமக்கு லாஸ்ட் வீக் வந்து போட்ட முதல் வீடியோவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கு பாராட்டு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் ஒரு ஊருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க தெரியுமா? அந்த 4 பேர் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த 4 பேர் யாருன்னா, அந்த வீடியோவை பார்த்த உடனே நமக்கு ஒரு கால் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, இதை அப்படியே தொடர்ந்து செய்யணும், அடுத்து வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸோடு போகுது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு சில கரெக்ஷன்ஸ், இதெல்லாம் மாற்றிக்கோங்க, இதெல்லாம் சரி பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்ன ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கிரெடிட்ஸ் டு. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பதிவை நம்ம ஏன் போட வந்திருக்கோம், இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் a part 1 வீடியோ. இது பியூர்லி அவேர்னஸ்க்கான வீடியோ மட்டும்தான். யாரையும் தாக்கி பேசுகிறதுக்கோ இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளையும் சுட்டி காட்டுறதுக்காகவோ குறை சொல்கிறதுக்காகவோ நம்ம எந்த பதிவும் போடுறதுக்காக இங்கே வரல. பார்த்தாலே தெரிகிறதா? பியூர்லி ஃபார் அவேர்னஸ். இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட வந்து என்னோடய ஜூனியர்ஸ் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவங்களுக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுடா, அதெல்லாம் புரியாதுடான்னு சொல்லுவாங்க. அதை மீறி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அவங்களுக்கெல்லாம் பேசி புரிய வச்சிட முடியும். அட் த சேம் டைம் அடுத்த வரக்கூடிய தலைமுறை தரமான தலைமுறையாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த பதிவுகளை போட தொடங்கியிருக்கேன். நமக்கு முந்தின தலைமுறை வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் அதை ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். இப்போன்னு இல்லை, பல காலங்களாகவே நம்மளோட வயசில் சின்னவங்கன்னா அவங்களுக்கு பெருசாக நாலேஜ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். வயசுக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம கடந்து வந்த பாதை நம்மளை மெச்சூர்ட் ஆக்கிச்சா, மெச்சூரிட்டி தான் நமக்கு வந்து தேவை, முதிர்ச்சி தான் தேவையே தவிர வயசு தேவையில்லை. இன்னுமே வயது முதிர்ந்தவர்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நாம் எதுக்கு நம்மளோட வளர்ச்சியை பற்றி மட்டும் பேசுவோம். நாம் இந்த அரசியல் பேச்சு ஆரம்பித்ததுக்கான காரணம் அரசியல் தெளிவு நமக்குள் அப்புறம் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அது வந்து போய் சேரணும். அட் த சேம் டைம் நீங்கள் அதை தெளிவான ஒரு புரிதலோடு பார்க்கணும். நீங்கள் மீடியாவில் என்ன காட்டுறாங்களோ அதை ஜஸ்ட் பார்த்துட்டு உங்களை அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் ஒரு சூழலில் மாட்டிகிட்ருக்கீங்க. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அதனால் இப்போது நம்ம தெளிவடைகிறதுக்கான ஒரு நேரத்தில் இருக்கும். இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் உள்ளே போயிடலாம். அரசியல் அப்படின்னா என்ன? ஒன்றுமே இல்லை. இது என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ப்ரோ, ஆஃபீஸில் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது வந்து பாலிடிக்ஸ்லாம் என் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசலாம். பட் உண்மையிலே பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு வார்த்தை, தூய்மையான ஒரு வார்த்தை. அதை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்கன்றது சரி, நம்ம அதை விட்டுருவோம், நம்ம அதை பற்றி பேச வேணாம். அதோட உண்மையான அர்த்தங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது வேதியியல், கெமிஸ்ட்ரி, பொருளியல், எக்கனாமிக்ஸ், கணிப்பொறியியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், தமிழில் எல்லாமே காரண பேர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்னால் அதுவும் ஒரு சயின்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். அந்த மாதிரி அரசியலும் ஒரு சயின்ஸ், அது ஒரு வாழ்க்கை முறை. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது அதில் அதிகாரமும் அதுக்கு ஈடான வலிமையும் நம்ம ஒருத்தர் கையில் கொடுக்குறோம். அவங்க நமக்கானவங்களாக இருக்காங்களா இல்லையன்றது தான். நமக்கானவங்களாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஸ்க்ரீனில் நம்மளுக்காக பேசுகிறவங்கள பற்றி நான் சொல்லலை. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. எந்த பிரச்சனைனாலும் நமக்காக வந்து நிற்கணும். அதாவது ஆட்சியில் அமர வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். ஆட்சியில் அமரவில்லை, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. எதிர்கட்சினா என்னென்னா, ஆளுங்கட்சி ஒரு 200, ஃபார் எக்ஸாம்பிள் 200 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சி 180 ஓட்டு வாங்கியிருக்கும். அந்த 20% வித்தியாசம் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை டிசைட் பண்ணுது. அந்த எதிர்கட்சியோட வேலை என்னென்னா, ஆளுங்கட்சி சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்குதா அப்படின்றத பார்த்து மக்களுக்கு நன்மை பயக்கணும். ஆக மொத்தம் மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். அதுதான் மக்கள் ஆட்சி, அதுதான் அரசியல், சிம்பிள்.
ஆனால் அதில் வந்து ஒரு சில நன்மைகளை செய்கிறதுக்காக ஒரு சில வழிகளை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது. அதை தவறான முறையில் பயன்படுத்தி தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறவங்க இப்போ அதை அவங்க கையில் எடுத்து பண்ணுறதுனால அது அரசியல்ன்றது ஒரு கேவலமான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா ஒரு வீட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது ஒரு ஆளாக இருக்கும், அதை மாஸ்டர் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஆளாக இருக்கும், அது சரியான பொருளான்னு பார்த்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு ஆளாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு தனித்தனி ஆள் இருப்பாங்க. அதே போல் தான் அரசியல்லையும் நம்ம ஒரு ஆட்சியை எடுத்துக்கிட்டோம், அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் மட்டுமே கிடையாது ஒரு அரசாங்கம். முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 43 துறைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சட்டத்துறை, நிதித்துறை, பால்வளத்துறை, மீன்வளத்துறை, உள்துறை, அதற்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, அறநிலையத்துறை, சுகாதாரத்துறை, மருத்துவம், இது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட் தான். உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, இது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கு கீழே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் படிக்கிறீங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் அரசியல். புரியுதுங்களா? இப்போ அந்த சரியான ஆட்களை நம்ம மேலே இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா தான் அவங்க சரியான ஆளான்னு எதை வச்சு டிசைட் பண்ண முடியும்னா இதுவரை கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கணும். அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, உண்மையாகவே நின்று இருக்காங்களா, பேசிட்டு மட்டும்தான் இருந்தாங்களா, வந்தால் செய்வாங்கன்னு உண்மையாகவே நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சு நம்பிக்கை வருதா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறதோடு நிறுத்தாமல் நாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு சேர்க்கணும். அப்போ தான் மாற்றங்கள் வரும். நீங்கள் உங்களுக்குள்ளே நினச்சிட்டு நீங்களே வச்சுருந்துட்டு ஓகே நான் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கேன்பா, நான் சரியான தலைவனை தேர்ந்தெடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க, நீங்கள் போடுற ஒரு ஓட்டுனாலாம் ஒரு லீடர் ஆக முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அப்போ தான் அது நடக்கும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த பதிவுகளை கையில் எடுத்திருக்கோம். இன்னும் மேலும் வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் பல துறைகள் என்னென்ன இருக்குது, அவங்களோட வேலை என்ன, நாம் அதில் சரியான ஆளை தான் உட்கார வச்சுருக்கோமா, இதெல்லாம் டிசைட் பண்ணுவோம். இதெல்லாம் பற்றி பேசுவோம். மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.